Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. परमेश्वर की नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. फिर से एक नए दिन को परमेश्वर में दिखाया है। திரும்பமாக ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். इस दिन को परमेश्वर की महिमा के लिए हमें बिताना जरूरी है। இந்த நாளை நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செலவிட வேண்டியது அவசியம். Hallelujah. Hallelujah. आज के दिन भी एक नए संदेश के साथ आपके सामने आया हूँ। இந்த நாளிலும் கூட ஒரு புதிய செய்தியோடு கர்த்தர் உங்கள் நடுவிலே கூட்டி வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. अक्सर हम मैसेज या किसी भी प्रकार की प्रचार को हम सुनते हैं। अनेक நேரங்களிலே தேவனிடத்திலிருந்து செய்தியை கேட்கும் போது हमारी एक्सपेक्टेशन रहता है, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. आज मेरी जिंदगी में कौन सी ब्लेसिंग आएगा, இன்று கர்த்தர் என்னோடு என்ன ஆசீர்வாதத்தை பேச போகிறார், आज मेरे लिए कौन सी भविष्यवाणी இன்று होगी, எனக்காக எந்த தீர்க்கதரிசன வார்த்தையை தேவன் அனுப்புவார், कौन सी आशीष की शब्द मेरे எந்த पास आएगी। ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு கிடைக்கும் என்பது. हालेलुया। ஹalleluya. मगर सबसे उत्तम आशीष की शब्द को मैं आपकी जिंदगी में बताऊंगा। ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு மேன்மையான ஆசீர்வாத வார்த்தை இந்த வேளையில உங்க வாழ்க்கையில கூற இருக்கிறேன். हालेलुया। हालेलुया। आज के दिन की इस संदेश आपकी जिंदगी में एक सबसे बड़ी आशीष को लेकर आने இன்றைய वाली है। நாளின் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். एक बड़ी आशीष की और आपकी यात्रा शुरू होने ஒரு वाली है। பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையின் பயணம் முன்னேறி செல்லும். हालेलुया। हालेलुया. आइए हम वचन की ओर जाएंगे। வாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். यशायाह नबी के जरिए से लिखा हुआ पुस्तक, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் उसकी अध्याय 55 और वचन 6 और 7 को हम यहाँ पर पढ़ते हैं। 55ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். जब तक यहोवा मिल सकता है तब तक उसकी खोज में रहो, जब तक वह निकट है तब तक उसे पुकारो। दुष्ट अपनी चाल चलन और अनर्थकारी अपने सोच विचार को छोड़कर यहोवा की ओर फिरो, वह उस पर दया करेगा। वह हमारा परमेश्वर की ओर से फिरो और वो पूरी रीति से उसको क्षमा करेगा। கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். हालेलुया। 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 हम यहाँ पर जिस वचन को पढ़े थे, இங்கே நாம் வாசித்த இந்த வசனம் उसमें इस प्रकार से कहता है परमेश्वर की खोज में रहो। இங்கே सबसे पहली கர்த்தரை बात। தேடுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். दूसरी बात, उससे पुकारो। அவரை நோக்கி கூப்பிடுங்கள். हालेलुया। हालेलुया. सबसे पहले खोज में रहना கர்த்தரை है। தேட வேண்டும். दूसरी बात, उससे पुकारना அவரை है। நோக்கி கூப்பிட வேண்டும். हालेलुया। हालेलुया. और ये दो काम में ही सीमित नहीं होना है। இதோடு நிறுத்தி விடாமல் वो 7वीं कलम इस प्रकार से कहता है, 7ஆம் வசனத்திலே வாசிப்பது போல दुष्ट अपनी चाल चलन को छोड़ना है। துன்மார்க்கன் தன் வழியை விட்டுவிட வேண்டும். हालेलुया। हालेलुया. परमेश्वर की ओर पुकारने वाले हम तो है ही। நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் हम தான். परमेश्वर को पुकारते हैं, நாம் தேவனை நோக்கி हम கூப்பிடுகிறோம். परमेश्वर को ढूंढते हैं, தேவனை தேடுகிறோம். मगर तीसरी बात जो है हम चुक जाते हैं। ஆனால் மூன்றாம் காரியத்தை நாம் செய்ய தவறி விடுகிறோம். बोलता है दुष्ट अपनी चाल चलन को छोड़ दे, துன்மார்க்கன் தன் வழியை விட்டுவிட கடவன். वो अनर्थकारी अपनी सोच विचार को छोड़ दे அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டுவிட கடவன். और फिर जाना है। கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். हालेलुया। हालेलुया। परमेश्वर के पास आने के समय கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது वो दया करेगा, लिखा அவர் है। நம்மேல் தயவு उतना ही செய்கிறவர். नहीं, அது वो மாத்திரமல்ல, पूरी रीति से क्षमा அவர் करने वाला முழுவதுமாக परमेश्वर। நம்மை மன்னிக்கிற தேவன். हालेलुया। हालेलुया. मेरा परमेश्वर किसी की मौत को नहीं चाहता। நம்முடைய தேவன் யாருடைய அழிவையும் விரும்புகிறவர் அல்ல. हालेलुया। 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 हम एजेकियल उसकी अध्याय 18 को हम देखते हैं, எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே वहाँ பார்க்கும்போது पर परमेश्वर कहता है मुझे दुष्ट की मौत में मुझे संतुष्टि नहीं है। பாவிகள் தங்கள் பாவத்திலே மரிப்பது எனக்கு விருப்பம் இல்லை என்று கர்த்தர் हालेलुया। சொல்லியிருக்கிறார். हालेलुया। हालेलुया। जो मरे उसको मरने से परमेश्वर प्रसन्न नहीं होता है। அவர் மரிப்பவனுடைய மரணத்தை விரும்புவது இல்லை. हालेलुया। हालेलुया। परमेश्वर किसी भी पापी की मौत को नहीं எந்த चाहता है। ஒரு பாவியினுடைய மரணத்தை கர்த்தர் விரும்புவது இல்லை. इस संसार में हम देखते हैं இந்த பூமியிலே பார்க்கும்போது सारे पापियों को नष्ट करने के लिए अवतारों पैदा हुए थे इस संसार में।
பாவிகளை கொல்லுவதற்காக எவ்வளவோ அவதாரங்கள் இந்த உலகத்திற்கு வந்தன. मगर सारे मनुष्य को बचाने के लिए कोई है तो मेरे यीशु मसीह ஆனால் है. மனித குலத்தை ரட்சிக்க ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. इसलिए परमेश्वर किसी की मौत को नहीं चाहता. எனவே இயேசு கிறிஸ்து தேவன் எந்த ஒரு ஆத்மாவுடைய மரணத்தை அவர் आप விரும்புகிறார் किसी அல்ல. भी इस सुबह आप किसी भी प्रकार के पाप में क्यों ना हो, நீங்கள் இந்த காலை வேளையில எந்த விதமான பாவத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் कोई पाप आपको परमेश्वर से दूर क्यों ना लेकर எந்த चले, ஒரு பாவமும் உங்களை தேவனை விட்டு தூரம் படுத்தி இருந்தாலும் आप इस पल में अपने आप को जांच के இந்த देखिए காலை வேளையிலே நீங்கள் உங்களை தாமே நீங்கள் ஆராய்ந்து और பாருங்கள். उस सारे बातों को छोड़कर परमेश्वर के पास आने शुरू பாவங்களை कीजिए. விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள். हालेलुया. हालेलुया. पाप की मजदूरी मौत है, बाइबल कहता है. வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். हालेलुया. हालेलुया. रोमियो उसकी 6वीं अध्याय की आखिरी कलम इसी बात को कहता है. ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இதைத்தான் पाप சொல்லுகிறது. की मजदूरी मौत है, பாவத்தின் சம்பளம் மரணம். मगर परमेश्वर ने प्रभु यीशु में हमें अनुग्रह से जीवन को दिया है. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். हालेलुया हालेलुया. 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 इसलिए परमेश्वर के वचन इस प्रकार से कहता है. எனவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, एजेकिएल 18 का 27 में हम पढ़ते हैं, எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், दुष्ट अपने दुष्ट कामों से फिरकर न्याय और धर्म के काम करने लगे तो वो अपना प्राण बचाएगा. 27ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். वचन 28 इस प्रकार से कहता है, 28ஆம் வசனம், जो सोच विचार कर अपने सब अपराधों से फिरे इस कारण ना मरेगा वह जीवित ही रहेगा. அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. हालेलुया हालेलुया. 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 हम सारे इस संसार के दुष्ट काम को छोड़ना जरूरी है. நாம் எல்லாவித துன்மார்க்கத்தையும் விட்டு விலக வேண்டியது It is for the அவசியம். universe call. இது எல்லாருக்கும் தேவன் விடுக்கிற ஒரு அழைப்பு. ये भूमंडल ये सिर्फ चर्च के लिए नहीं है, வெறும் சபைக்காக அல்ல, सिर्फ किसी कलीसिया के लिए नहीं ஏதோ है, ஒரு சபைக்காக மட்டுமல்ல, ये विश्व के सारे लोगों के लिए है. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பூமி அனைத்திற்கும் கர்த்தர் விடுக்கிற वो ஒரு अपने அழைப்பு. सारे दुष्ट कामों से छोड़कर बाहर आना है. எல்லா துன்மார்க்கத்தையும் விட்டு விலக வேண்டும். हालेलुया. तब हालेलुया. उसके प्राण को बचा सकता है. அப்போதுதான் ஒருவன் அவனுடைய ஆத்துமாவை பிழைக்க செய்ய हालेलुया. முடியும். हालेलुया. इसलिए दुष्ट के काम से हमें फिरना जरूरी है. எனவே துன்மார்க்கத்தை விட்டு திரும்ப வேண்டியது इस அவசியமாய் सुबह हमारी जिंदगी में परमेश्वर ने फिर से एक बार बुलाहट दे रहा है இந்த हमारे கால जिंदगी में. வேளையில திரும்பவுமாக ஒரு அழைப்பை தேவன் நம் வாழ்க்கையிலே கொடுக்கிறார். हमारे पाप कितने भी बड़ा क्यों ना நம்முடைய हो, பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், कितने भी बड़े लाल रंग के क्यों ना हो, எவ்வளவு செந்நிறமாக ஒரு பாவம் நம்முடைய பாவம் बाइबल में हम செம்மையாக देखते இருந்தாலும், हैं வேதத்திலே பார்க்கும்போது यशायाह नबी की पुस्तक ஏசாயாவின் புஸ்தகம் उसकी पहली अध्याय 1ஆம் அதிகாரம் उसकी 18 कलम में इस प्रकार से 18 परमेश्वर कहता वचन। है, यहोवा कहता है आओ हम आपस में वाद विवाद करें, तुम्हारे पाप चाहे लाल रंग के क्यों ना हो तो भी हिम के समान उजेले हो जाएंगे, चाहे अगवानी के रंग के तो भी ऊन के समान श्वेत हो जाएंगे करके कहता है. 18ஆம் வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். हालेलुया हालेलुया। हालेलुया. परमेश्वर कहता है आओ हम वाद विवाद करेंगे करके வாருங்கள் வழக்காடுவோம். किसी की मौत को परमेश्वर नहीं चाहता எந்த है. ஒரு ஆத்துமாவின் மரணத்தையும் கர்த்தர் விரும்புவதில்லை. परमेश्वर बोलता है आपस में हम विवाद करेंगे. வழக்காடுவோம் வாருங்கள். भाई तेरे पाप की कारण क्या है, உன்னுடைய பாவத்தினுடைய காரணம் என்ன? मेरे पास उसके लिए समस्या है, அதற்கு என்னிடத்தில் அதற்கான பிரச்சனை தீர்வு உண்டு. मैं तेरी समस्या को सुलझाने की सामर्थ मुझ में है. உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதிகாரமும் வல்லமையும் इस எனக்கு संसार உண்டு. में काफी सारे को हम देखते हैं, இந்த உலகத்திலே अनेகரை பார்க்கிறோம். पाप के ऊपर पाप करते जाते, पाप के ऊपर पाप करते जाते हैं, பாவத்தின் மேல் பாவம், பாவத்தின் மேல் பாவம் செய்து और கொண்டிருக்கிறார்கள். इसके लिए वो लोग बड़े दूरी में चला जाते हैं. பாவத்தை செய்து தேவனை விட்டு மிகவும் தூரமாக சென்று उसके लिए விடுகிறார்கள். उसके संकट के समय में भी परमेश्वर उनकी करीब में नहीं रहता
रहता है। அவர்களுடைய துன்பத்திலும் ஆபத்திலும் கர்த்தர் அவர்களை நெருங்க முடியவில்லை. Book of Isaiah 59 says, ஏசாயா 59 சொல்லுகிறது, मेरे कान मोटा नहीं, मेरे हाथ छोटा नहीं, तेरे पाप ने, तेरे अधर्म ने मुझे तेरे से अलग किया है. ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை, கேட்க கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ओ परमेश्वर और हमारे बीच में जो भेद को लेकर आते हैं, दूरी को लेकर आते हैं, वो पाप है. தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணுவது நம்முடைய பாவம். इसलिए परमेश्वर इस सुबह कहते हैं, आओ मेरे से बातें करने के எனவே लिए. கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், வாருங்கள் என்னோடு கூட பேசுங்கள். मेरा परमेश्वर आपको दंड देने के लिए इंतजार नहीं कर रहा है. தேவன் உங்களுக்கு தண்டனை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். मेरा परमेश्वर आपको अपनाने के लिए तैयार है. ஆனால் உங்களை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அவர் தயாராக इसलिए இருக்கிறார். हम इस सुबह परमेश्वर के पास फिरेंगे. எனவே இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி திரும்பி कितने भी வரணும். लाल रंग के पाप क्यों ना हो, சிவேர் என்ற பாவமாய் இருந்தாலும் वो सारे पाप को धोकर शुद्ध करने वाला நம்முடைய परमेश्वर. பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவன். हालेलुया. हालेलुया. पहली यूहन्ना उसकी पहली अध्याय की 7वीं कलम इस प्रकार से कहता है, யோவான் 1 அதிகாரம் 7 வசனம், यीशु का लहू हमें सारे पापों से धोकर शुद्ध करता இயேசு है. கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை हालेलुया. சுத்திகரிக்கிறது. इसलिए सुबह हालेलुया. आएंगे हम यीशु के எனவே இந்த पास, காலை வேளை இயேசுவின் இடத்துல வருவோம். यीशु के पास आएंगे. இயேசுவின் அண்டை வருவோம். इस संसार में कितने भी बड़े पहाड़ में क्यों ना जाए, உலகத்திலே எவ்வளவு உயரமான மலை சிகரத்துக்கு इस சென்றாலும், संसार के कितने भी बड़े अधोलोक में क्यों ना அல்லது जाए, எவ்வளவு ஆழமான பாதாளத்திற்கு इस சென்றாலும், संसार के कितने भी बड़े नदी में क्यों ना डुबकी मारे, எவ்வளவு பெரிய ஆழமான நதியிலே சென்று மூழ்கினாலும், आपकी पाप धुलने वाली नहीं है. உங்களுடைய பாவம் அது கழுவப்பட आकाश முடியாது. के नीचे इस धरती पर मनुष्य के उद्धार के लिए एक नाम है, वो यीशु नाम है. வானத்தின் கீழே பூமியிலே மனிதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமம். उस परमेश्वर कहता है, आओ मेरे पास में அந்த विवाद தேவன் करेंगे. சொல்லுகிறார், வாருங்கள் வழக்காடுவோம். ऐसे कौन सी बात तुम्हें मजबूर करता है पाप எந்த करने ஒரு के लिए? காரியம் நீ பாவம் செய்யும்படி உன்னை आज பலப்படுத்துகிறது? मेरे सामने तू आ जा, இன்று என்னிடத்திலே வா, मेरे सामने कबूल என் कर, முன்பு வந்து நீ உன்னை சுத்திகரித்துக் கொள், अंगीकार कर. என்னை ஏற்றுக்கொள். हालेलुया. हालेलुया. अपने पाप को तू कबूल कर कर अंगीकार कर, मैं तुझे क्षमा करने के लिए பாவத்தை सामर्थ्यवान நீ हूँ. ஒத்துக்கொண்டு என்னிடத்திலே வந்து நீ மன்னிப்பை பெற்றுக்கொள். हालेलुया. हालेलुया. मेरा परमेश्वर उसी बात को कहता है. என் கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். कोई किसी को मारना और मार डालना नहीं चाहता எந்த परमेश्वर. ஒரு மனிதனையும் கர்த்தர் அழிக்க சித்தமானவர் அல்ல. हर एक की जिंदगी को परमेश्वर आशीष करना चाहता है. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராய் हालेलुया. हर एक की இருக்கிறார். जिंदगी को परमेश्वर नई जिंदगी देना चाहता है. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புதிய வாழ்க்கையை கொடுக்க वो किसी விரும்புகிறார். को नाश करना नहीं யாரையும் चाहता. அழிக்க சித்தமுள்ளவர் அல்ல. इस संसार में हम देखते हैं सभी लोग पापियों को नष्ट करो बोलते இந்த हैं. உலகத்திலே பாவிகளை அழித்து போடுங்கள் என்றுதான் உலகம் சொல்லும். इस संसार में कोई पापी नहीं रहने का இந்த बोलते हैं. உலகத்துல ஒரு பாவியும் இருக்க கூடாது என்று. मगर परमेश्वर कहता है, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, கர்த்தர் சொல்லுகிறார், इस संसार में पाप नहीं रहना है. இந்த பூமியிலே பாவம் இருக்க கூடாது. सारे पापियों जो है मन फिराना जरूरी ஒவ்வொரு है. பாவியும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். हालेलुया. 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 कितना हालेलुया. अच्छा परमेश्वर हमारा எவ்வளவு परमेश्वर, அருமையான தேவன் நம்முடைய தேவன். वो महान அவர் परमेश्वर. மகா தேவன். उसकी हृदय के बारे में हम सोचेगा तो इस संसार में उसकी जैसे कोई नहीं அவருடைய है. இருதயத்தை பார்க்கும்போது அவரை போல ஒரு தேவன் இல்லை. हालेलुया. हालेलुया. उसकी मन बहुत ही सुंदर मन है. அவருடைய உள்ளம் ஒரு அருமையான உள்ளத்தை பெற்ற हालेलुया. தேவன். हालेलुया. 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 योना नबी के बारे में हम देखते हैं. நாம் யோனாவை குறித்து அறிவோம். योना नबी को परमेश्वर ने निनेवे भेज रहा था, தேவன் யோனாவை நினிவேக்கு அழைத்து और योना செல்லும்படியாக निनेवे கட்டளையிட்டார். नहीं जा रहा था. ஆனால் யோனாவோ நினிவேக்கு செல்லாமல், योना को पता है निनेवे सुधरने वाला नहीं है. யோனாவுக்கு நன்றாக தெரியும் இந்த நினிவே திருந்துவதற்கு வழியே वो இல்லை. पाप से भरा हुआ एक देश ஏனென்றால் है. அந்த நினிவே பாவத்து நிறைந்த பட்டணமாய் क्यों मैं இருந்தது. अपने समय को बर्बाद ஏன் करूं? என் நேரத்தை இங்கே இருந்து வீணடிக்க வேண்டும்? इसलिए वहां से निकलकर बाहर गया, जाने के लिए कोशिश किया. எனவே நினிவேக்கு செல்லாமல் அவர் தர்ஷீஷின் புறமாக செல்ல मगर முயற்சிக்கிறார். परमेश्वर ने उसे निनेवे की ओर लेकर गया. ஆனால் தேவனோ அவனை
அவர்களை நினிவேக்கு அழைத்து சென்றார். वहां पर 3 दिन की प्रचार कर रहा है. 3 நாள் பிரசங்கித்தார். हालेलुया. हालेलुया. 3 दिन की प्रचार के बाद निनिवे के लोगों ने कुछ काम किए हैं. அங்கே 3 நாள் பிரசங்கத்தை கேட்ட பின்பாக நினிவேயின் ஜனங்கள் செய்தது என்ன? लोग अन्य जाति के लोग हैं. அந்த நினிவேயின் ஜனங்கள் கர்த்தரை அறியாத அந்நிய वो प्रभु के ஜாதியினர், बारे में बिल्कुल नहीं जानते தேவனை हैं. குறித்து சிறிதும் वो அறியாதவர்கள். लोगों ने कुछ भला काम किया அவர்கள் उनकी அங்கே जिंदगी में. ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்தார்கள். मगर जब प्रभु को जानने वाले सदुकी फरीसी लोग जब स्टीफानोस प्रचार सुने थे, उसको पथराव करके मारे थे. ஆனால் தேவனை நன்கு அறிந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணின போது அவரை கல்லெறிந்து கொன்றார்கள். हालेलुया. हालेलुया. और यहाँ के इस नगर के लोगों ने अलौकिक कार्य को ஆனால் किए. இந்த ஜனங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஜனங்களாக வேறுபட்ட காரியத்தை योना செய்தார்கள். 3 अध्याय को हम देखते हैं. யோனா 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது हालेलुया. हालेलुया. जब उसने पूरे प्रचार कर दिया था, அங்கே யோனா முழுவதுமாக பிரசங்கத்தை செய்து முடித்த वहाँ பிறகு के राजा ने एक अच्छे निर्णय को लिया. அங்கே ராஜா ஒரு அருமையான நிர்ணயத்தை 3 की எடுக்கிறார். 6 में हम पढ़ते हैं. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ये समाचार निनिवे के राजा के कान में पहुंचा இந்த और उसने सिंहासन पर से उठ अपने राज्य वस्त्र को उतार के ठाठ ओढ़ लिया और राख पर बैठ गया. राजा ने प्रधानों से सम्मति लेकर निनिवे के इस आज्ञा के डिंडोरे पिटवाया, क्या मनुष्य, क्या गाय बैल, क्या भेड़ बकरी, क्या अन्य पशु, कोई कुछ भी ना कहे वे ना और पानी भी पिए. मनुष्य और पशु दोनों ठाठ ओढ़े और परमेश्वर की दोहाई चिल्ला चिल्ला कर दे और अपने कुकर्म से फिरे और उस उपद्रव से जो करने का है पछताव करे. ஆமென். இங்கே நாம் வாசிக்கிறோம், மேலும் ராஜா தானும் 6வது வசனத்திலே இந்த செய்தி நினிவேயின் ராஜாவை எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாதிருக்கவும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். हालेलुया. हालेलुया. यही परमेश्वर देखो उस नगर में जब संदेश को पहुंचाया, அந்த நகரத்திலே அந்த செய்தியானது அவர்களுக்கு राजा ने एक अच्छा निर्णय लिया. ராஜா ஒரு சரியான முடிவை எடுத்தார். और कोई राजा होता, வேற ராஜாவா இருந்தார், अरे तू हमारे विरोध में बात करता நீ है, எனக்கு எதிராக வந்து சொல்லுகிறாயா, तेरा क्या मजाल है, உனக்கு எவ்வளவு தைரியம், उसको मार डालने के लिए यत्न करता. அவனை கொலை செய்யும்படியாக கட்டளை पर इसने ऐसे नहीं किया. இந்த ராஜாவோ அப்படி अपनी செய்யவில்லை. सारे अपने राजगद्दी से उठ गया, அவர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்தார். अपनी वस्त्र को हटाकर उसने ठाठ ओढ़ लिया करके बाइबल அவர் कहता है. உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டார் என்று और பார்க்கிறோம். अपने देश में इस प्रकार से सम्मति ले लिया. தன்னுடைய தேசத்திலும் அவர் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். सारे लोग खाना पीना छोड़कर परमेश्वर की ओर फिरेंगे. எல்லா ஜனங்களும் தங்கள் உணவை விட்டு தேவனிடத்தில் திரும்ப हम கடவுள். परमेश्वर की ओर फिरेंगे, தேவனிடத்தில் திரும்புவோம். तब जाकर परमेश्वर अपनी इच्छा बदल देगा करके लिखा அப்போது 9वीं वचन में. தேவன் யாருக்கு தெரியும், தாம் அழித்து போடாதபடி ஒருவேளை கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு திரும்புவார் என்று. हालेलुया. 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 काफी बार हम प्रचार को सुनते हैं, அநேக நேரம் நாம் செய்தியை कितने கேட்கிறோம், बार वार्निंग प्रीचिंग को हम सुनते எவ்வளவோ हैं, எச்சரிப்பின் செய்திகள் फिर भी வருகிறது. हम बोलते हैं जाने दो, ஆனாலும் போனால் हम போகட்டும், फिरने की मन नहीं रहता है. கர்த்தரிடத்தில் मगर திரும்புவதற்கு ये மனமில்லை. समय गंभीर समय है. ஆனால் இது சரியான நேரம். हम सारे पापों से फिरकर परमेश्वर के पास आना பாவங்களை है. விட்டு திரும்பி தேவனிடத்தில் ओ வருவோம். परमेश्वर आपको इस संसार में एक धर्मी के रूप से खड़ा கர்த்தர் करना உங்களை चाहता இந்த है. உலகத்திலே நீதிமானாக எழுப்ப ये விரும்புகிறார். देखो निनिवे के लोगों ने मन फिरा लिए. அங்கே நினிவேயின் ஜனங்கள் மனம் திரும்பினர். और वचन 10 इस प्रकार से कहता 10ஆம் है, வசனத்திலே பார்க்கிறோம்,
पर सबसे पहले परमेश्वर ने उनके कामों को देखा। அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் हालेलुया, அவர்கள் கிரியைகளை பார்த்தார். हालेलुया। हालेलुया। तब परमेश्वर ने अपनी इच्छा को बदल दिया है। அப்போது தன்னுடைய சித்தத்தையும் கர்த்தர் மாற்றிக் यहाँ पर योना भी प्रचार कर इंतजार कर रहा है। யோனா பிரசங்கத்தை செய்துவிட்டும் காத்து கொண்டிருக்கிறார். परमेश्वर भी इंतजार कर रहा है। கர்த்தரும் காத்து கொண்டிருக்கிறார். योना किस बात की इंतजार कर रहा है? யோனா எந்த காரியத்தை मैंने इस देश में जो नाश की बात बोला उधर नाश हो जाएगा நான் करके இந்த इंतजार कर தேசத்தின் रहा है। அழிவை குறித்து நான் பிரசங்கித்தேன், இந்த தேசம் அழிக்கப்பட்டு விட मगर வேண்டும். परमेश्वर किस बात की इंतजार कर रहा है? கர்த்தர் எதற்காக காத்து ये கொண்டிருக்கிறார்? लोग मेरे लिए फिरेंगे, ஜனங்கள் திரும்பமாக என்னிடத்திலே अपने வருவார்கள். सारे पापों को छोड़ தங்கள் देंगे, பாவங்களை விட்டு என்னிடத்திலே திரும்பி अपने வருவார்கள். सारे कुकर्म को छोड़ देंगे। அவர்களுடைய எல்லா பாவங்களையும் விட்டு என்னிடத்திலே திரும்பி हालेलुया। வருவார்கள். हालेलुया। परमेश्वर उनको देख रहा है, ये लोग कुकर्म से फिर रहे हैं। இந்த ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வருவதை கர்த்தர் परमेश्वर பார்க்கிறார். आनी से उन्हें बचा लिया है। அவர் அதனால் அவர்கள் கர்த்தர் தாம் சொல்லி இருந்த தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவர்களை हालेलुया, பாதுகாத்தார். हालेलुया। हालेलुया। इस सुबह हम भी परमेश्वर के இந்த पास காலை चले। வேளையிலே நாமும் தேவனிடத்திற்கு திரும்பி वो வருவோம். किसी की मौत को नहीं चाहता है। கர்த்தர் பாவியினுடைய மரணத்தை விரும்புகிற தேவன் किसी அல்ல. भी व्यक्ति श्राप में बैठना ஒரு नहीं चाहता மனிதனும் है। சாபத்தில் இருப்பது தேவனுடைய விருப்பம் परमेश्वर அல்ல. चाहता है वहां से बाहर निकालने ஆனால் के அதை लिए। விட்டு வெளிவர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய इसलिए let us return to விருப்பம். God. கர்த்தரிடத்திலே திரும்பி வருவோம். When we return to God, தேவனிடத்திலே நாம் திரும்பி He'll have the வருவோம். mercy on us. கர்த்தர் நம்ம மேல் இரக்கமாயிருப்பார். Hallelujah, Hallelujah. 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 He will pardon our sins. கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். हालेलुया। Hallelujah. इसलिए इन दिनों में परमेश्वर को बोलेंगे, परमेश्वर मैं तेरे पास आना चाहता हूँ கர்த்தாவே परमेश्वर, நான் உம்முடைய சமூகத்திலே திரும்பமாக உம்மிடத்திலே வர मैंने விரும்புகிறேன். तेरे विरोध में पाप किया था ஆண்டவரே, உமக்கு परमेश्वर, விரோதமாய் நான் பாவம் उस செய்தேன். पाप की वजह से मैं आपसे दूर चला பாவத்தின் गया நிமித்தமாக உம்மை விட்டு தூரம் और போனேன். मैं बर्बाद हो அது चुका மாத்திரமல்ல, परमेश्वर। நான் என்னை கெடுத்துக் கொண்டேன். इस सुबह एक अवसर दीजिए கர்த்தாவே, परमेश्वर, இந்த காலை வேளையில திரும்பமாக फिर ஒரு से मैं வாய்ப்பை तेरे தருவீராக. पास आऊं திரும்பமாக परमेश्वर। நான் உம்மிடத்திலே வரட்டும். हालेलुया, Hallelujah. हालेलुया। Hallelujah. ऐसे Hallelujah. पूछ के हम उसके पास आते ना, சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் திரும்பும்போது परमेश्वर उसकी मन को கர்த்தர் फेर देता நம்முடைய है। அவருடைய மனதை அவர் மாற்றிக்கொள்வார். हालेलुया। Hallelujah. बाइबल में हम देखते हैं, लूका उसकी 15वीं अध्याय में हम देखते அங்கே हैं, லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது वहाँ परमेश्वर ने एक अच्छे से उदाहरण बताया। அருமையான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். एक पिता और उसके 2 बच्चे के बारे में कहा ஒரு परमेश्वर ने। தகப்பனும் அவருடைய 2 குமாரர்களை குறித்து, हालेलुया। Hallelujah. छोटे बेटे के बारे में कहा है। அங்கே இளைய குமாரனை குறித்து छोटा बेटा சொல்லப்பட்டிருக்கிறது. धन संपत्ति सारी चीज को लेकर उसकी पूरे दूर देश में चला गया இளைய करके लिखा குமாரன் है। அவன் தகப்பனுடைய சொத்தை அவன் பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு கடந்து சென்றான். उस दूर देश में जाकर पूरे इस धन संपत्ति को उठा दिया அங்கே उसने, சென்று அவன் தன்னுடைய எல்லா பணம் பொருளையும் அவன் விரயம் பண்ணினான். और उसके लिए कोई सही से नौकरी नहीं था, सुअर चराने की नौकरी கடைசியிலே मिली। அவன் பணத்தை செலவழித்த பின்பு வேலைக்கு தேடி சரியான வேலை இல்லாமல் और- பன்றி மேய்க்கிற வேலைக்கு और சென்றான். खाना नहीं था उस समय, उसने सुअर की खुराक को भी खाने के लिए சாப்பிட तैयार கூட था। வழியின்றி அவன் பன்றி உண்ணுகிற அந்த தவிட்டினால் தன் வயிறை நிரப்ப उस ஆசையாயிருந்தான். उसमें भी उसकी नसीब அதுவும் नहीं थी। அவனுக்கு கிடைக்காமல் போயிற்று. वो परमेश्वर ऐसे नहीं छोड़ा उसको। கர்த்தர் அவனை அப்படியே விட்டு விடவில்லை. हालेलुया। Hallelujah. उसके अंदर एक बुद्धि को दिया। கர்த்தர் அவனுக்கு புத்தியை தெளிவித்து हालेलुया। கொண்டு வந்தார். उसको बुद्धि खुल गई वहां पर। அவனுடைய புத்தி தெளிந்து वो अब इस प्रकार से मन में कहता, मैं मेरे पिता के पास நான் लौटूंगा திரும்பி என்னுடைய தந்தைக்கு இடத்தில் போவேன். और मेरे पिता से कहूंगा, என் தந்தையினிடத்தில் சொல்லுவேன், हे पिता, मैं तेरे और स्वर्ग के विरोध में पाप किया है। தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். चाहे मुझे बेटे के समान नहीं रखेगा तो मैं नौकर के समान रह உம்முடைய जाऊंगा। பிள்ளை என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. என்னை ஒரு வேலைக்காரனாகவாவது ஏற்றுக்கொள்ளும். ऐसे निर्णय के साथ लौटने के समय அப்படி ஒரு நிர்ணயத்தோடு அவன் திரும்பி வரும்போது बाइबल इस बात को कहता है, வேதம் சொல்லுகிறது, वो एक थोड़ी सी करीब आने से पिता जाकर दौड़ कर जाकर गले लगा लिया। ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பாகவே அங்கே அவர் ஓட்டமாய் ஓடி தந்தை அவனை அணைத்துக் கொண்டார். हालेलुया, Hallelujah. हालेलुया। मेरा Hallelujah. परमेश्वर किसी की मौत को नहीं चाहता है। என்னுடைய தேவன் யாருடைய அழிவை विश्व के कितने भी बड़े पापी क्यों ना हो, உலகத்தின் எவ்வளவு பெரிய பாவியா कितने இருந்தாலும், भी बड़े पापी क्यों ना हो, எவ்வளவு பெரிய பாவியா इस सुबह இருந்தாலும், आप अपने मन में मन फिराकर परमेश्वर के पास आ रहे நீங்கள் उங்கள் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு आपकी கர்த்தரிடத்தில் திரும்பி आपकी வருவீர்களாக. सारी गंदगी को உங்களுடைய परमेश्वर எல்லா हटाएगा, அசுத்தங்களையும் கர்த்தர் விலக்கி போடுவார். आपकी श्राप
शाप उठाएगा, உங்களுடைய சாபங்களை கர்த்தர் மாற்றி आपकी போடுவார், जिंदगी को परमेश्वर बदलेगा, வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போடுவார், आपकी जिंदगी को सिंगारन से बदल जाएगा। உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சிங்காரமாக்குவார்। हालेलुया। हालेलुया। इसलिए हम इस परमेश्वर के पास आएंगे, அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் வர வேண்டும்। हम उसके पास डर डर के आने की कोई जरूरत नहीं है। பயந்து வர வேண்டிய அவசியம் இல்லை। एक पापी पुलिस स्टेशन में कैसे आता है, ஒரு தவறு செய்த ஒரு மனிதன், ஒரு குற்றவாளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி செல்வார், कैसे आता है, அவன் எப்படி वो செல்வார், मुझे दंड देगा, அவரே நான் தண்டிக்கப்பட वो போகிறேன், मुझे मार देंगे, அடி கொடுக்க मेरे போகிறார்கள், हड्डियों को तोड़ देंगे, எலும்புகளை உடைத்து விடுவார்கள், ऐसे करके डर डर के जाते हैं। பயந்து பயந்துதான் அந்த காவல் நிலையத்துக்கு महाराज செல்வார்கள்। सिलवाय में जिस परमेश्वर के पास बुला रहा हूं आपको, ஆனால் நான் எந்த தேவனிடத்திலே உங்களை திரும்பி வர சொல்லுகிறேன், आप बड़े हिवाई बांध कर आ सकते हैं। தைரியமாக வர முடியும்। इब्रानियों उसकी 4:4-16 को हम पढ़ेंगे। அங்கே எபிரேயர் புஸ்தகம் 4 அதிகாரம் 16 வசனம்। हालेलुया। हालेलुया। हम अनुग्रह के सिंहासन के निकट हिवाई बांध कर चले कि हम पर दया हो और वह अनुग्रह पाए जो आवश्यकता के समय हमारी सहायता करे। அங்கே நாம் பார்க்கிறோம், ஆகியால் நாம் இரக்கம் பெறுகிறதற்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும்படி கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும்। आमेन। ஆமென்। जिस परमेश्वर ने आपको बुलाया ना, உங்களை அழைத்த உங்கள் தேவன் वो कृपासन के पास बुलाया है। அவர் தம்முடைய கிருபையின் சகாயம் செய்யும் मेरा கிருபாசன அண்டையிலே நம்மை சேர। हालेलुया। मेरा परमेश्वर कृपा और दया से भरा हुआ நம் परमेश्वर। தேவன் கிருபையும் தயவும் நிறைந்தவர்। हालेलुया। इसलिए हम इन दिनों में परमेश्वर के पास बड़े हिम्मत के साथ आए। எனவே கர்த்தரிடத்திலே தைரியத்தோடு வரலாம்। एक पापी को शैतान क्या करता है, ஒரு பாவியை பிசாசு என்ன செய்கிறான், तू पापी है, நீ பாவி, तू प्रार्थना मत कर, நீ ஜெபிக்க தகுதியற்றவன், तेरे प्रार्थना को नहीं सुनता நீ परमेश्वर, ஜெபிப்பதை கர்த்தர் கேட்கவே மாட்டார், ये तू उपवास मत कर, நீ எல்லாம் உபவாசிக்காத, तू पापी है। நீ பாவி। शैतान हमेशा हमारी पाप को हमारे सामने बताते रहता எப்பவுமே है। பிசாசு நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறான்। हालेलुया। हालेलुया। मगर परमेश्वर हमारी पाप को हमारे जिंदगी से हटा दे। ஆனால் தேவனோ நம்முடைய பாவத்தை நம் வாழ்க்கையிலிருந்து விலக்குகிறவர்। हालेलुया। हालेलुया। एक वचन को मैं आप लोग के लिए पढ़ना चाहता உங்களுக்காக ஒரு वचनத்தை வாசிக்க விரும்புகிறேன்। हालेलुया। 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 भजन संगीता 32 को हम पढ़ेंगे। சங்கீதம் 32 அதிகாரத்தை ये बहुत ही ब्लेस्ड वचन है। ஒரு அருமையான வார்த்தை। हालेलुया। हालेलुया। 32 का 1 और 2 को हम पढ़ेंगे। சங்கீதம் 32:1-2। क्या ही धन्य है वो जिसका अपराध क्षमा किया गया और जिसका पाप ढांप गया हो। क्या ही धन्य हो मनुष्य जिसकी अधर्म को यहोवा लेका ना ले, जिसकी आत्मा में ना कपट हो। எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்। எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான்। हालेलुया। वहां पर धन्य है करके कहता है। பாக்கியவான்। हालेलुया। हालेलुया। अपराध क्षमा करने वाला ஓ, நம்முடைய परमेश्वर। தேவன் மீறுதல்களை மன்னிக்கிறவர்। और परमेश्वर बोलता है मेरे पास आओ कर कहता है। என்னிடத்திலே வா என்று கர்த்தர் उसकी கூறுகிறார்। अनुग्रह के सिंहासन के पास जमा कर। கிருபாசன அண்டையிலே நாம் நெருங்க முடியும்। हालेलुया। 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 हमें दंड देने के लिए नहीं है। தண்டனை கொடுப்பதற்காக அல்ல। जैसे छोटे बेटे जब उसके बाप के पास आए, बाप ने जश्न मना लिया करके அங்கே लिखा है। இளைய குமாரன் தந்தையினிடத்திலே வரும்போது அங்கே தந்தை ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு हालेलुया। celebration-ஐ கூறுகிறார்। उसकी सारे वस्त्र को बदल दिया था, அவருடைய எல்லா வஸ்திரத்தையும் மாற்றி उसको போட்டார்। अंगूठी पहनवाया, அவருக்கு மோதிரத்தை उसकी அணிவித்தார்। जूते पहनवाया, அவருக்கு பாதரட்சைகளை उसके लिए கொடுத்தார்। वहां पर बड़े भोज की இங்கே आयोजन ஒரு किया। பெரிய விருந்தை ஆயத்த பண்ணினார்। हालेलुया। हालेलुया। यीशु इस प्रकार से अंतिम में कहता है, கடைசியாக இயேசு சொல்லுகிறார், मन फिराने वाले पापी के निमित्त स्वर्ग इस प्रकार से आनंदित மனம் होती है। திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் हालेलुया। உண்டாயிருக்கும்। आगे हालेलुया। हमें सुबह परमेश्वर के उस स्वर्ग के स्थान को बड़े आनंदित में भर देंगे। இந்த வாருங்கள், இந்த காலை வேளையிலும் கூட பரலோக ராஜ்யத்தை நாம் சந்தோஷப்படுத்துவோம்। हालेलुया। हम हालेलुया। फिरेंगे, मन फिरेंगे इस संसार की सारे बातों இந்த से। உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலிருந்து மனம் திரும்புவோம்।
हालेलुया। Hallelujah. हम कहते हैं हम पापी नहीं है, நாம் अनेक நேரத்துல என்ன சொல்லுகிறோம்? நான் பாவி இல்லை, हम बहुत ही बड़े நான் धर्मी, ரொம்ப நல்லவன், मैं बहुत धर्मी हूँ, நான் ரொம்ப நியாயம் செய்தவன், मैं सब कुछ ठीक ही करता हूँ। நான் எல்லாம் சரியாகத்தான் செய்கிறவன்। हालेलुया। हालेलुया। कुछ बात अपने से हम पहचान नहीं पाते, इसलिए आईने को हम देखते हैं। நாம் நம்மால் பார்க்க முடியாத अनेक காரியங்களை பார்க்கும்படியாகத்தான் கண்ணாடியை பயன்படுத்துகிறோம்। हालेलुया, हालेलुया। हालेलुया। इसलिए आईने को देखकर हम चेक करते அந்த हैं। முகம் பார்க்கிற கண்ணாடியை பார்த்து நாம் நம்மை சரி செய்து आज हमारी जिंदगी में हमारे लिए एक आईना परमेश्वर ने हमें दिया है, वो परमेश्वर की वचन है। நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடியானது தேவனுடைய வசனம்। हालेलुया। हालेलुया। जब हम इस वचन के अनुसार हमारी जिंदगी को हम तैयार करते हैं, हमारी जिंदगी में परमेश्वर आशीष करता है। நம் தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார்। हालेलुया। हालेलुया। बाइबल में इस प्रकार से पहली यूहन्ना उसकी पहली अध्याय की 9वीं कलम कहता है, 1 யோவான் 1 அதிகாரம் 9 वचனம், यदि हम पाप को मान ले तो वह हमारे पापों को क्षमा करने, हमें सब अधर्म से शुद्ध करने के लिए विश्वास योग्य और धर्मी है। நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்। हालेलुया। हमारे सारे पाप को हम कबूल कर हम उसे छोड़ देना जरूरी है। நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டியது अनुग्रह के அவசியம்। सिंहासन के पास आएंगे, उस கிருபாசன தண்டையிலே वो நெருங்குவோம்। मुझे बुलाया है, கர்த்தர் என்னை वो அழைத்திருக்கிறார், आपको बुलाया है। அவர் உங்களை அழைக்கிறார்। ये कितनी बड़ी मौका है, देखो। இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்। हालेलुया। हालेलुया। जिस पिता ने आपको बुलाया उसके पास आने से और परमेश्वर आपके लिए एक बड़ी जश्न को आयोजन करके रखा நீங்கள் है। உங்களை அழைத்த உங்கள் தகப்பன் அண்டை வரும்போது அவர் அதை கொண்டாடுகிறார்। अब बस हो गया, आप छुप छुप के प्रभु के सम्मुख से दौड़े हुए दिन को बिगाड़ दो। மறைந்து மறைந்து கர்த்தரை விட்டு தூரமாய் போன நாட்கள் போதும்। अब परमेश्वर के पास आ जाओ கர்த்தரிடத்தில் और उसके पास आकर वाद विवाद करने लगो। அவரோடு கூட பேசுவோம்। परमेश्वर आपकी जिंदगी को बहुतायत से आशीष करने वाला है। மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்க और போகிறார்। परमेश्वर हमारे शैतान हमेशा हमारे पाप को ही परमेश्वर को दिखाता है। பிசாசு எப்போதுமே நாம் செய்த தவறுகளை தான் தேவனிடத்திலே சுட்டி காட்டுவார்। परमेश्वर आपकी मन फिराने वाली चीज को ही देखता है। ஆனால் தேவனோ நீங்கள் மனம் திரும்புகிறதை பார்க்கிறார்। आपके सारे पाप को ढाप देगा, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் மூடி விடுகிறார்। आपके सारे पाप को ढाप देगा। அவர் பாவங்களை आपकी पूर्वजों काल में जो भी पाप किए हैं உங்களுடைய கடந்த வாழ்க்கையிலே செய்த பாவங்கள் उसे बार बार शैतान आपके सामने लेकर அதை आएगा। திரும்ப திரும்ப பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே वो ஞாபகப்படுத்தி लेकर आकर कहेगा इसी के वजह से ये सारी चीज हो रहा நீ है। இந்த தப்பு செஞ்ச இது பாவத்தின் நிமித்தமாகத்தான் இந்த और தண்டனை। शैतान को आप बड़े हिवाई के साथ बोले, ஆனால் நீங்கள் தைரியமாக பிசாசிடத்திலே சொல்ல चल முடியும், हट मेरे से, நீ என்னை விட்டு தூரம் போ, मैं उस अनुग्रह सिंहासन के पास आया நான் हूं। தேவனுடைய கிருபாசனத்தை அண்டையில் मेरे வைத்திருக்கிறேன்। समय के लिए मुझे अनुग्रह देने நீ वाला, எனக்கு சமயத்துக்கு ஏற்ற கிருபை मुझे पाप क्षमा करने वाला, பாவங்களை எனக்கு மன்னிக்கும்படியாக पूरे मन से मुझे क्षमा करने முழு वाला, மனதோடு என்னை மன்னிக்கிற मैं उसके पास आया हूँ। என் தேவனிடத்திலே நான் मेरे வந்திருக்கிறேன்। पाप कितना भी लाल क्यों ना हो, என்னுடைய பாவம் எப்பேற்பட்ட उसे சிவந்ததாய் मुझे இருந்தாலும் श्वेत ऊन के समान बदल दिया उस அதை परमेश्वर ने। அவர் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிறார்। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। परमेश्वर मेरी मौत को नहीं चाहता, கர்த்தர் என்னுடைய மரணத்தை விரும்புகிறவர் அல்ல, मुझे आनंद जीवन देना கர்த்தர் चाहता है। எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க हालेलुया। விரும்புகிறார்। उस हालेलुया। वचन से परमेश्वर मुझे जीवन को இந்த देगा, வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஜீவனை एक नई கொடுக்கிறார், जिंदगी देगा, புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார், एक नई जिंदगी புதிய देगा வாழ்க்கையை परमेश्वर। கொடுக்கிறார்। निनिवे के लोगों के लिए एक नई जिंदगी मिला। நினிவேயின் ஜனங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வைத்தார்। हालेलुया। उस छोटे हालेलुया। बेटे के लिए एक नई जिंदगी அந்த मिला। இளைய குமாரனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை इस கொடுக்கிறார்। सुबह हमारे लिए एक नई जिंदगी है। காலவேளையில நமக்கு ஒரு புதிய हम வாழ்க்கையை इसे கொடுக்கிறார்। सुनकर उसे ग्रहण இதை करेंगे। கேட்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது निनिवे के राजा ने इस वचन को सुनकर मन फिराने में लग गया। நினிவேயின் ராஜா அந்த வார்த்தையை கேட்டபோது அவர் மனம் इस सुबह हम मन कठोर नहीं करेंगे, प्रभु के पास காலவேளையில தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த हम வேண்டாம்। धर्मी तो दिखते हैं நாம் பார்க்கும்போது நீதிமான்களாகத்தான் मगर हम தோன்றுகிறது, अपने आप को जांचेंगे तो ஆனால் पता நம்மை
मिलेगा। நாமே சோதித்தறிந்தால் நாம் அறிந்து हालेलुया। கொள்ளலாம். हम अपने आप को जांच कर और நாம் सारे நம்மை बातों நாமே को छोड़ देंगे சோதித்து பார்த்து எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். और परमेश्वर के पास आ जाए। கர்த்தரிடத்திலே திரும்பி வருவோம். जो परमेश्वर की ओर देखता, बाइबल कहता है, வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் उनकी चेहरे प्रकाशित அவர்கள் होते हैं, முகங்கள் பிரகாசம் वो அடைகிறது. कभी लज्जित नहीं அவர்கள் होते। வெட்கம் அடைவது இல்லை. पिछले दिनों में आप लज्जित हुए கடந்த रहे, நாட்களிலே நீங்கள் வெட்கப்பட்டு போனது पिछले உண்டு. दिनों में आप परमेश्वर से दूर हुए रहे, கடந்த நாட்களிலே தேவனை விட்டு தூரமாய் पिछले சென்றீர்கள். दिनों में आप लोग आपके बारे में कह सके होंगे, ஒருவேளை கடந்த நாட்களை உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது ये ஜனங்கள் कोई கூறினார்கள், लायक का नहीं है। இவன் எந்தற்கும் பிரயோஜனமற்றவர். वो सारे बात से आप फिर कर परमेश्वर के पास आते हैं। ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்பி வரும்போது परमेश्वर आपको जातियों के लिए आशीष के रूप கர்த்தர் से உங்களை बनाएगा। ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். परमेश्वर एक बड़ी आशीष के रूप से கர்த்தர் ஒரு बदलने वाला है। பெரிய ஆசீர்வாதமாக உங்களை வைக்க आपकी போகிறார். धर्म को सूर्य की जैसे चमक बढ़ाने वाला உங்கள் परमेश्वर। நீதியை சூரியனின் பிரகாசத்தை போல மாற்றுகிறார். हालेलुया। हालेलुया। वैसे हमारे साथ करने वाला। கர்த்தர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில आइए செய்வாராக. हम प्रार्थना करें। நாம் ஜெபம் செய்வோம். परमेश्वर हम आपको धन्यवाद ஆண்டவரே दें। உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस सुंदर समय के लिए இந்த धन्यवाद। அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி. अब आप हम हमारी पाप से मरना, मौत को नहीं चाहते ஆண்டவரே परमेश्वर। பாவியினுடைய மரணத்தை நீர் விரும்புகிறதில்லை. हालेलुया। हालेलुया। पापी पाप से मन फिराने के लिए आप ஆனால் चाहते हैं। பாவம் செய்தவர் பாவத்திலிருந்து மனம் திரும்புவதை நீர் விரும்புகிறீர். ये आपके पास फिरने से एक नई जिंदगी आप देते உம்மிடத்திலே हैं திரும்பி परमेश्वर। வரும்போது ஒரு புதிய வாழ்க்கையை நீர் தருகிறீர். हम प्रार्थना करते हैं हमारे सारे भाइयों बहनों के लिए, உங்கள் அருமையான சகோதர ये சகோதரிகளுக்காக सारे आपके पास आए அப்பா, परमेश्वर। அவங்க எல்லாம் உம்மிடத்திலே வரட்டும் அப்பா. इस संसार की सभी प्रकार की இந்த पाप உலகத்தின் परमेश्वर। எந்த விதமான பாவமா इस இருந்தாலும் संसार में शैतान जो है இந்த உலகத்திலே பிசாசானவன் लोगों से पाप करवाता है। மனிதர்களை பாவம் செய்ய வைக்கிறார். जो लोग पाप करते हैं उनको पता नहीं कि वो पाप कर रहे हैं। பாவம் செய்கிறவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் பாவம் वो अपने செய்கிறார்கள். पाप के ऊपर बड़े घमंड से कहते हैं। ஏனென்றால் அதிலே அவர்கள் பெருமை கொள்ளுகிறார்கள். हाँ, परमेश्वर ऐसे घमंड को तोड़ कर அப்பா, இப்படிப்பட்ட எல்லா பெருமைகளை உடைத்து वो போடும். लोग आपके पास आने के लिए अवसर ஜனங்கள் दीजिए உம்மிடத்திலே திரும்பி परमेश्वर। வருவார்களாக. अब आप ऐसे करेंगे நீர் करके हम அப்படியே विश्वास செய்வீர் करते என்று हैं। விசுவாசிக்கிறோம். हमारे पूरे भारत देश आपके முழு पास है। தேசமும் पूरे உம்மிடத்திலே வரட்டும். पूरे विश्व आपके पास है முழு परमेश्वर। உலகமும் அப்பா உம்மிடத்திலே வரட்டும். मेरे देश नष्ट नहीं होना चाहिए, என்னுடைய தேசம் அழிந்து मेरे लोग போய்விடக்கூடாது. नष्ट नहीं होना चाहिए। ஜனங்கள் அழிக்கப்பட்டு ये விடக்கூடாது. सब पाप से मन फिरा कर सत्य எல்லாரும் परमेश्वर को जाने। பாவத்தை விட்டு மனம் திரும்பி உண்மையான தேவனாகிய உம்மை அறிந்து हाँ, கொள்ளட்டும். परमेश्वर इस संदेश को सुनने वाले हर एक लोगों की கேட்கிற जिंदगी को ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் आशीष कीजिए परमेश्वर। கர்த்தர் ஆசீர்வாதத்தை सारे கட்டளையிடுகிறார். प्रकार की गंदगी को छोड़कर எல்லாவித அசுத்தங்களை விட்டு आपकी महिमा के वस्त्र को पहनकर மகிமையின் வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு आपके लिए एक तेजोमय शिरोमणि के समान बने परमेश्वर। உமக்காக சுடர்களை போல பிரகாசிக்கட்டும். आप ऐसे करेंगे நீர் करके அப்படியே विश्वास செய்வீர் करते என்று हैं। விசுவாசிக்கிறோம். यीशु मसीह के नाम இயேசுவின் से நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. आमेन। ஆமென். आमेन। ஆமென். परमेश्वर आप सभी को आशीष கர்த்தர் करे। உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. वो आपके संग है। கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். शैतान आपको पाप की दशा में रखकर परमेश्वर से दूर लेकर जाना பாவம் चाहता செய்ய है। வைத்து தேவனை விட்டு உங்களை சாத்தான் தூரப்படுத்த விரும்பலாம். परमेश्वर में अवसर देता ஆனால் है। கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். मेरे पास फिरो, திரும்பமாக அவரிடத்திலே திரும்பி मेरे வருவீர்கள். पास फिरो, என்னிடத்திலே வாருங்கள். मैं ऊन के समान स्वेद कर दूंगा। நான் உங்க பஞ்சை போல வெண்மையாய் हालेलुया, மாற்றுவேன். हालेलुया. हालेलुया। हालेलुया. हमारी धर्म की काम चमकने वाली है। நம்முடைய நீதி பிரகாசிக்க போகிறது. आमेन। गॉड ब्लेस यू। फिर से एक नए संदेश के साथ हम आपको கர்த்தர் मिलेंगे। உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பமாக ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். तब तक के लिए हमारे लिए प्रार्थना அதுவரை कीजिए। எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். आमेन। ஆமென்.